1997 சமந்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே தான். அந்த தீர்ப்பை வைத்து தான் சாம்சாமி ஜார்க்கண்ட்ல போய் போராடினாரு. நீதிமன்ற நிறுவனங்களையும் சொல்லலாம். இந்த வர்ணாசிரம கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அரசியல் சாசனப்படி விரோதிகள். என்ன பொறுத்தவரை ஒரு நீதிபதினு சொல்றதோ அரசு ஊழியர் என்று சொன்னாலோ சட்டத்தின் மீது அரசியல் சாசனத்தின் மீது நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எங்களுக்கு சட்டம் முன்னால சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போது என் சாதி தான், என் மதம் இதுதான் சொன்னீங்கன்னா நிச்சயமா நீ அரசியல் சாசன விரோதி. அது யாராக இருந்தாலும் சரி. 1971 13 பேர் கொண்டிருக்கும் நீதிபதிகள் கொண்டு தீர்ப்பை அடிப்படை கட்டமைப்புக்கு மாறாக யார் போனாலும் அதை சட்டவிரோதமானது, அல்ட்ரா வயலன்ஸ் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும். சொன்ன நிமிடத்திலேயே அந்த தீர்ப்பினுடைய தன்மை அழிந்து போச்சு. அது ஒரு செக்குலர் தீர்ப்பு அல்ல, அது சாதிய தீர்ப்பு. அது அப்ப அந்த தீர்ப்பு நான் ஏற்றுக்கணும். அரசியல் சாசனத்தின் பிரகாரம் அந்த தீர்ப்பு உடைக்கப்பட தீர்ப்பு சொல்லணும். வீட்டுக்குள்ள பூந்து போய் நீ சாப்பிட்ற உணவு என்னன்னு பார்க்கணும், நீ போடுற உடைய பார்க்கலாம், இப்படித்தான் நீட்டுன்னு சொல்லலாம். ஆகவே இது ஜெர்மானிய பாசிஸ்டை காட்டிலும் மிக மோசமானது இந்த இந்தியாவுக்கு பெரிய காபி பாசிஸ்ட் பார்க்கலாம்.